இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் எல்லோரையும் இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே இந்த வலையொலியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் எல்லோரையும் மனதார வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு தினத்தின் தொடக்கமாக ஒவ்வொரு ஆண்டுமே நாம் எண்ணிக்கை நூலிலிருந்து நாம் மக்களுக்கு ஆசி வழங்குவது திருச்சபையினுடைய வழக்கம். எனவே அந்த இறை வார்த்தையோடு உங்களை நான் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. எண்ணிக்கை ஆகமம் 6ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 24 முதல் 26 முடிய உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக என்கிற இந்த வாழ்த்து கடவுளே நமக்கு நேரடியாக ஆண்டின் தொடக்க நாளில் நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நான் பார்க்கிறேன். எனவே அன்பிற்குரியவர்களே, உங்கள் எல்லோரையும் இந்த புத்தாண்டு தினத்திலே ஆண்டவருடைய அருள் வரங்களை நிரம்ப பெற்று நீங்கள் வாழ இறை ஆசிரை உங்களுக்கு நிறைவாக இறைவன் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் உறுதியோடு இருந்தோம் என்றால் எப்பேற்பட்ட மரணங்கள், எப்பேற்பட்ட துன்பங்கள், எப்பேற்பட்ட அவமானங்களையும் ஏற்று நம்மால் வாழ முடியும். எனவே ஒவ்வொரு புத்தாண்டும் நமக்கு இதைத்தான் ஒரு செய்தியாக சொல்வதாக நான் பார்க்கிறேன். எனவே இந்த ஆண்டாவது எனக்கு இப்படி இருக்குமா என்று ஒரு எதிர்பார்ப்போடு நாம் தொடங்குகிறோம். ஆனால் வருடத்தினுடைய இறுதியில் ஒரு ஏமாற்றத்தோடு நாம் கடந்து போகிறோம். எனவே நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்திற்குள்ளாக உங்களை நீங்கள் புதைத்து கொள்ளாமல் எல்லா விதமான எதிர்ப்புகளையும் தாண்டி இந்த வாழ்க்கையை இனிக்க செய்வது நம் ஒவ்வொருடைய கைகளில் தான் இருக்கிறது. எனவே புலர்கிற புத்தாண்டிலே நல்ல ஒரு மனதிடத்தோடு நீங்கள் சந்திக்கக்கூடிய ஆற்றலை இந்த வருடம் உங்களுக்கு நிறைவாய் அளிக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். வலியோடு வாழ பழகிவிட்டால் வாழ்க்கை சறுக்காது. தினம் கஷ்டங்களை கணக்கு பார்த்தால் வாழ்க்கை இனிக்காது. வரும் துன்பம் வழியிலேயே நின்று போகாது. வருவது வரட்டும் என்று போராட துணிந்து விட்டால் வாழ்க்கை கசக்காது. வாழ்வில் துன்பப்படாத, சோதனைக்கு உட்படாத, சுகபோகத்தை மட்டுமே அனுபவித்த மனிதன் இதுவரை பிறக்கவே இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் துன்பங்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. துன்பம் என்பது தெய்வீகத்தின் ஒரு பங்கு. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தன்னை துன்பத்திற்குள்ளாக உட்படுத்தி கொண்டுதான் நமக்கு மிகப்பெரிய இந்த மீட்பின் இந்த வாழ்வை நமக்கு வழங்கி இருக்கிறார். எனவே நாம் துன்பங்களை கண்டோ, நாம் அனுபவிக்கிற அவமானங்களை கண்டோ துவண்டு போகாமல் ஆண்டவரை முன்மாதிரியாக கொண்டு நாம் நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து இதே ஆற்றலோடு, இதே வல்லமையோடு, இதே உற்சாகத்தோடு நாம் பயணப்பட இந்த புதிய ஆண்டிலே நாம் ஜெபிப்போம். இந்த புதிய ஆண்டு இறைவன் உடைய அருள் வரங்களால் நமக்கு நிறைந்த ஆசீர்வாதங்களோடு கழியக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய நாம் ஒன்றாய் சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. என்றென்றும் வாழும் இல்லாமல் இறைவா, இந்த நேரத்திற்காக, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறி ஜெபிக்கிறோம். அன்பின் இறைவா, இதோ இந்த ஆண்டு முழுவதும் எம்மை எல்லா விதமான துன்பங்களிலிருந்து பாதுகாத்து வந்த ஆசீர்வாதத்திற்கு உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பின் இறைவா, வருகிற இந்த புத்தாண்டு நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு ஆண்டாக அமையும்படியாக நாங்கள் துன்பங்களிலிருந்து நாங்கள் மீண்டு வரக்கூடிய, கஷ்டங்களை அவமானங்களை எல்லாம் தாண்டி, எதிர்ப்புகளை தாண்டி, சவால்களை தாண்டி நாங்கள் உமக்கேற்ற பிள்ளைகளாக, அன்பின் சாட்சிகளாக வாழக்கூடிய அருள்வரத்தை நாடி நிற்கிறோம்.
எமக்கு நீர்தாமே துணையாய் இருந்தருளும். அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் புனிதர்களுடைய தோழமையும் இடைவிடா காவல்துடைய பராமரிப்பும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கச் செய்திருளும். இவற்றெல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.